கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதநேய பண்பாளர். தன்னலமற்ற பொதுமக்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். நம் இனத்தவரின் வாழ்க்கை சிறப்படைய வேண்டும். நம் இனத்தவர்கள் அனைவருமே, தமிழர்கள் அனைவருமே அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற உயரிய உன்னதமான கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்று திருச்சியில் நடைபெற்ற ஏர்போர்ட் விமான நிலைய விரிவாக்க பணியில் முடிவுற்ற நிலையில் அதை திறந்து வைப்பதற்காக பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், தமிழக ஆளுநர் திரு KN ரவி மற்றும் உயர்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் திரு பாரத பிரதமர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சிறப்பாக சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளது தமிழக மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அவர் என்ன அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்றால், கேப்டன் சினிமா துறையில் மட்டுமல்ல, அரசியல் துறையிலும் அவர் ஒரு கேப்டனாக செயல்பட்டுள்ளார். மக்களின் நல்வாழ்வு மேம்பட, மக்களின் வாழ்வாதாரம் உயர, மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிந்தனையாளராக, ஒரு தொலைநோக்கு கொண்டவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பணியாற்றியுள்ளார், பங்காற்றியுள்ளார், செயலாற்றியுள்ளார் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனது அறிவிப்பில் வெளியிட்டுள்ளார். இது உண்மையிலேயே தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்று கூறினால் மிகையாகாது. தமிழ் சினிமாவை தவிர அனைத்து மொழிகளிலும் இவர் நடித்துள்ளார் என்றால் கிடையாது. தமிழ் மொழியில் மட்டுமே நடித்த தன்மான தலைவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அரசியலில் கால் பதிக்க வேண்டும். சினிமா துறையில் பெற்ற வெற்றி மட்டும் போதாது, அரசியலிலும் சாதிக்க வேண்டும், மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உயரிய தொலைநோக்கு சிந்தனையோடு அரசியல் களத்தில் களமிறங்கி சிறப்பாக செயல்பட்டு தனி ஒருவனாக சட்டசபைக்குள் நுழைந்து மக்களின் தேவைகளையும் கருத்துக்களையும் எடுத்து வைத்தார். அது மட்டுமில்லாமல் தனது சகாக்களோடு 28 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சீரும் சிறப்போடு தமிழக சட்டசபையில் கால் வைத்து எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். ஆயினும் சில கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக அவர் அடுத்த எலெக்ஷனில் வெற்றி பெறாமல் போனார். இதனால் அவரின் செல்வாக்கு படிப்படியாக வேகமாக விரைவாக குறைந்தது. இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆனார் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மையில் இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏற்காத மக்கள் யாரும் உள்ளனரா என்று கேட்டால் கிடையாது. அனைத்து தரப்பு மக்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மனதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். என்ன காரணம்? அவரோட சிந்தனைகள், செயல்கள், திரைப்படங்களில் அவரோட நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அந்த தொண்டை அனைத்து மக்களுமே அறிந்திருக்காங்க. அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்ற பழமொழிக்கிறப்ப மிகச்சிறப்பாக வாழ்க்கை நடத்தினார். இனிவரும் எதிர்கால சந்ததியினருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய உத்வேகமாக, மிகப்பெரிய ரோல் மாடலாக, மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய அரசியல் நடிகராக கண்டிப்பாக விளங்குவார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கேப்டன் விஜயகாந்த், உங்களின் சிந்தனைகள், உங்கள் செயல்கள், உங்கள் தொலைநோக்கு பார்வைகள் கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் தமிழக மக்களுக்கு பயன்படும் என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் எங்களை போன்ற இளைஞர்கள் கண்டிப்பாக முன்னெடுத்துச் செல்வோம். உங்களுடைய அரசியல் பயணமாக இருக்கட்டும், கலைத்துறை பயணமாக இருக்கட்டும், மக்களின் தொண்டு பணியாக இருக்கட்டும், உங்களின் சிந்தனைகள் கண்டிப்பாக இந்த உலகில் வலம் வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீங்கள் இறக்கவில்லை, நீங்கள் மறிக்கவில்லை, நீங்கள் விதைக்கப்பட்டுள்ளீர்கள். அதுவும் தமிழக மண்ணில், இந்திய மண்ணில் அல்ல, தமிழக மண்ணில். தமிழக மக்களின் ஒவ்வொரு இளைஞருக்கும் எவ்வாறு ஒரு விவேகானந்தர், ஒரு பாரதி, ஒரு திருவள்ளுவர், ஒரு பகத்சிங், இது போன்ற பல இளைஞர்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்தன. அந்த வரிசையில் தாங்களும் இடம்பெறுவீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
கேப்டன் விஜயகாந்த் வாழ்க, கேப்டன் விஜயகாந்த் நாமம் வாழ்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டு தொலைநோக்கு சிந்தனையுடன் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் நாங்கள் மனமாற வாழ்த்துகின்றோம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.